ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நம்மை புரிந்து கொள்ள யாரும் நம்முடன் இருக்க மாட்டார்கள். அப்படி நினைத்துக் கொண்டுதான் ஒருவன் இருந்தான். முன்பு தனிமை அவனுக்கு ஒரு வேதனையாகவும் பயமாகவும் இருந்தது. ஆனா ஒரு நாள் வீட்டின் முன் காற்றில் நடனமாடும் இலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவன் உணர்ந்தான், தனிமை என்னை விட்டு போகல, என்னை மாற்ற வைத்தது. அந்த அமைதியில்தான் அவன் தன்னோட கனவுகளை கேட்டான், தன்னோட பயங்களை புரிந்து கொண்டான், தன்னையே நேசிக்க கற்றுக்கொண்டான். தன்னுடன் யாரும் இல்லாததுதான் தனிமை இல்லை, நம்முள் இருக்கும் குரலை கேட்க தொடங்குவதுதான் தனிமை. அத்தனைக்கும் பிறகு தனிமை அவனுக்கு ஒரு குறை இல்லை, அது ஒரு தோழன், ஓர் இனிமையான தோழன். ஏனென்றால் காலம் கற்றுத்தராதது தனிமை நமக்கு கற்றுத்தரும்.